பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது? காலையில் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? அதிகாலையில் ஆண்டவரை தேடின சந்தோஷம்தான். ஆண்டவரோட பேசுனீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவருடைய வசனத்தை வாசித்தீங்களா? வசனத்தை வாசித்து தியானத்தை ஜெபிச்சிங்கன்னா ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடும். அந்த நாள் முழுவதும் அந்த சந்தோஷத்தோடு நீங்கள் வாழ முடியும். நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த தோட்டம் இதுதான் ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஜெபத்தோட்டம். அதில் முதல் பகுதி தான் இது தேவனோடு நடக்கிற தோட்டம். நிறைய மாமரங்கள், பெரிய பெரிய மாமரங்கள்லாம் இருக்கிறது. இதில் தனியாக வந்தால் கூட சுற்றி நடந்து அப்படியே ஜெபிக்கலாம், தெய்வ பிரசன்னத்தை உணரலாம். அதுக்கான வசதிகள், ஜெபத்துக்கான வசதிகளை நாங்கள் இங்கே செய்து வைத்திருக்கிறோம். இங்கே பல கூட்டங்கள் நடக்கும். இந்த இடத்துல சில ஜெபங்கள் எல்லாம் நடக்கும். சில சமயம் முழுகிற ஜெபம் நடக்கும், சில சமயம் ஹீலிங் மீட்டிங் இந்த இடத்துல நடக்கும். நிறைய பேருக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி அற்புதம் செய்திருக்கிறார். இது நம்முடைய தேவனுடைய கூடாரத்திலிருந்து நடந்து வருகிற தூரம் தான். நீங்கள் அங்கே விசாரிச்சிங்கன்னா சொல்லுவாங்க, இந்த கார்டனில் அமைதியாக அமர்ந்திருந்து ஜெபிச்சுட்டு போகலாம். சரி, இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். நீங்கள் இயேசுவோட நடக்கிறீங்க தானே? அப்போ உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அதை குறித்த வேதம் என்ன சொல்லுது பாருங்க. 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அதாவது இயேசுக்குள்ள வந்துட்டீங்கன்னா புது சிருஷ்டி. அதாவது இயேசுக்குள்ள வந்துட்டீங்கன்னா பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிடும், புதிதாக்குதல். இதுதான் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள்ளே செய்கிற மிகப்பெரிய ஒரு அற்புதம். எனக்கு ஒரு சகோதரரை தெரியும். குடிக்கிறது, போதை வசதிகளை பயன்படுத்துறது, சண்டை போடுறது, அந்த மாதிரி. அதனால பெற்றோருக்கு அவமானம், உடன்பிறந்தவர்களுக்கு அவமானம். இந்த மாதிரி தெரிந்து கொண்ட அவரை ஒரு நாள் ஆண்டவர் சந்தித்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு தன் வாழ்க்கையில இடம் கொடுத்தார். உமக்குள்ள நான் வந்துடுறேன், எனக்குள்ள நீங்க வாங்க ஆண்டவரை நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த நாள்ல இருந்தவருடைய வாழ்க்கை மாறிவிட்டாரு. அவர் அதுக்கு பிறகு குடிக்கிறதில்ல, போதை வசதி பயன்படுத்துறதில்ல, அவருடைய வாழ்க்கை முறையே மாறிவிட்டாரு. ஆனால் அவருடைய தாயார் சொன்னாங்க, இவனை நான் நம்ப மாட்டேன், ஏமாத்துவான், இவன் ரொம்ப ஏமாத்துக்காரனுடைய சுபாவம், அப்படி நல்ல மாதிரி நடித்து ஏமாற்றி காசு வாங்கிட்டு போயிடுவார். இவன் ஏமாத்துவான், இப்போ மனம் மாறிட்ட மாதிரி நல்ல மாதிரி நடிக்கிறான், இவனாவது மாறாதாரு, பல முறை அப்படி தான் இருந்திருக்கிறான்னு சொல்லி சொந்த தாயாரே நம்பவில்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. சில மாதங்கள் கழித்த பிறகு, ஏன் 1 வருஷம் கழித்த பிறகுதான் இப்போ நான் நம்புகிறேன் அவன் இயேசுக்குள்ளே வந்திருக்கிறான், இயேசு அவனை மாற்றி இருக்கிறார் என்று. அப்போ தாயாரே நம்ப முடியாத அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கினார். அப்போ இயேசுக்குள்ளே வரும்போது பழையவைகள்லாம் ஒளிந்து போயிடும், ஒரு மாற்றம். நான் இளம் வயதில் ரொம்ப கோவம், சின்ன வயசுல இருந்து ரொம்ப கோவம், எரிச்சல், பழி வாங்கணும், அடிக்கணும், திருப்பி அடிக்கணும், ஒரு மாதிரி சுபாவம் உள்ளவன் நான். அதனால் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும், எங்கள் வீட்டிலே மோசமான ஆள் நான் வச்சுக்கொள்ளுங்களேன். ஆனால் நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் மாறினதை பார்த்து முதல்ல எனக்கு ஆச்சரியம், நானாக இப்படி மாறிட்டேன் அப்படின்னு. எங்கள் அம்மா ஆச்சரியப்பட்டு, எப்படா இவன் மாறின நீ, இவனுடைய சுபாவெல்லாம் இப்படிப்பட்டது, பிறவி சுபாவம் இருந்ததில்ல, பிறவி குணம்னு சொல்லுவாங்க பாருங்க, மாறிட்டு எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு. அவங்க ஆச்சரியமாக சொல்லுவாங்க, எப்படி மாறிட்ட? நான் மாறலை, இயேசு மாற்றிட்டார். அதுதான் வசனம். ஒரு மனிதன் இயேசுக்குள்ள ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய குணங்கள், சுபாவங்கள், எண்ணங்கள் சகலத்தையும் அவர் புதிதாக்கி விடுவார். இயேசு கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். உங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறிடும். மற்றவங்களே பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க. பிறவி குணத்தோடு தான் இருக்கீங்களா? இது பிறவி குணங்க, மாறாதுங்க. எப்பவும் சிடுமுஞ்சி, எப்பவும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்க, எரிச்சல், சண்டை, எப்பவுமே இந்த மாதிரி சுபாவம் தான். அப்படிதான் இருக்கிறீங்களா? அந்த பிறவி குணம் மாறணும். அதை மாத்துறது இயேசுவால் மட்டும்தான் முடியும். அப்போ இயேசுக்குள்ள உங்களை ஒப்பு கொடுத்துட்டா வேண்டாத எல்லா சுபாவத்தையும் மாற்றி ஒரு புதிய சுபாவத்தை ஆண்டவர் தருவார். நீங்கள் இந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறீங்களா? எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். அதுக்கப்புறம் தான் என் லைஃப்ல பெரிய சந்தோஷமான மகிழ்ச்சி. அதனால இயேசுவை நம்புகிறேன், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், இயேசு மேல் அன்பா இருக்கிறேன், அதெல்லாம் இருக்கலாம். அவருக்குள்ள நீங்க புது வாழ்க்கை பெற்றிருக்கிறீங்களா? புது சிருஷ்டியா மாறி இருக்கிறாங்களா? தான் முக்கியம். இல்லாட்டா இன்றைக்கு சொல்லுங்க, இயேசுவே
எனக்குள்ள நீங்கள் வாங்க, என்ன உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். என்னை புது சிருஷ்டியாக மாற்றுங்க. பழையவைகள் ஒளிந்து போகணும். அதுக்கு தான் இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய குணங்கள் சுபாவங்களை மாற்றிவிடும். இப்போ சொல்லுங்க, இயேசுவே எனக்குள்ள வாங்க. இயேசுவே என் உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணுங்க. இயேசுவே உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரிங்க. என் ஜென்ம சுபாவங்கள், இந்த பாவ சுபாவங்கள் எல்லாம் மாறட்டும். எல்லாவற்றையும் புதிதாக்குங்க. அதுக்காக உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என் உள்ளத்துல தெய்வீக சமாதான சந்தோஷத்தை அருளி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.